அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து அதிமுக போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே அதிமுகவுடைய மாணவர் அணி போராட்டம் நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் போலீசார் குவிக்கப்படுகின்றார்கள் என்பது தற்போதைய செய்தி. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராட்டத்திற்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. அதேபோல பாஜகவுடைய போராட்டத்திற்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது அதிமுகவுடைய போராட்டத்திற்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதால் அதிமுகவுடைய மாணவர் அணி பல்கலைக்கழக நுழைவாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட வாய்ப்பு இருப்பதாக கருதப்படக்கூடிய நிலையில் அதற்கான திட்டம் வகுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் இணைப்பில். உங்கள் விவரம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று அதிமுக சார்பில் மாணவரணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வாயில் பகுதியில் இந்த போராட்டம் என்பது நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த போராட்டத்திற்கு காவல்துறை சார்பில் அனுமதி அளிக்கப்படவில்லை. அனுமதி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கைது செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் காவல்துறை செய்திருக்கிறார்கள். கோட்டூர்புரம் காவல் ஆய்வாளர் தலைமையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்துடைய 2 நுழைவாயில்கள், அதாவது காந்திமட்டம் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு நுழைவாயிலும் அதே போல கோட்டூர்புரம் பகுதியில் விடுதிக்கு செல்லக்கூடிய நுழைவாயில் பகுதியிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கைது செய்வதற்காக போலீசார் தயார் நிலையில் இருக்கிறார்கள். நன்றி சுப்பிரமணியன், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.